அகதா கிறிஸ்டியின் நகரும் விரல் அத்தியாயம் 6 பகுதி 2. விஷயங்களை வரிசையாக ஞாபகத்தில் வைத்துக்கொள்வது சிரமம். அடுத்து இடம்பெற்ற முக்கியமான மற்றும் குறிப்பிட வேண்டிய நிகழ்வு அப்கோர்ஸ் சூப்பரண்ட் நாஷின் வருகையாகும். ஆனால் இதற்கு முன்னாலேயே சமூகத்தின் பலதரப்பட்ட மக்கள் எங்களை வந்து சந்தித்ததாய் ஞாபகம். ஒவ்வொன்றுக்கும் அவற்றின் வழியில் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. மேலும் இந்த சமாச்சாரத்தில் இடம்பெற்றுள்ள மக்களின் குணாதிசயங்கள் மற்றும் நடத்தைகளில் கொஞ்சம் ஒளிவூட்டும் விதமாகவும் அமைந்தது. மரண விசாரணை முடிந்த மறுநாள் காலையில் ஐமி கிரிப்த் வந்தார். வழக்கம்போல் ஆரோக்கியம் களைக்கட்டும் வீச்சுடனும் இளமை வேகத்துடனும் ததும்பினார். வந்த கணத்தில் உடனடியாய் என்னை நிமிர வைத்து விடுவதிலும் வழக்கம் போலவே ஜெயித்தார். ஜோனாவும் மேகனும் வெளியே போயிருந்ததால் நான் தான் அவரை வரச்சொல்லி வேண்டியிருந்தது. குட் மார்னிங் சொன்னார் மிஸ் கிரிப்த். மேகன் ஹேண்டரை நீங்கள் இங்கே கூட்டி வந்து வச்சிருப்பதா கேள்விப்பட்டேன். நாங்கள் கூட்டி வந்திருக்கோம். நிச்சயமாக நீங்கள் ரொம்ப நல்லவரே. ஆனால் அவள் உங்களுக்கு ஒரு இடைஞ்சலாக இருக்கணுமே. நீங்கள் விரும்பினால் அவள் வந்து எங்கள் கூட இருக்கட்டும். இதை சொல்லத்தான் நான் இங்கே வந்தேன். அவளை நான் சிறந்த முறையில் வீட்டில் பயன்படுத்திப்பேன். எஸ். முழு வெறுப்புடன் நான் மிஸ் கிரிப்தை பார்த்தேன். என்ன கனிவு உங்களுக்கு என்றேன். ஆனால் அவளை இங்கே வச்சிக்க நாங்கள் விரும்புகிறோம். அவள் அசட்டையாக ஜாலியாக வள வந்துக்கிட்டு இருக்கா. அவளுக்கு அலட்சியமாக சுற்றுறது ஒன்று தான் தெரியும். பாவம், அவளை மாதிரி அரைக்கு இருக்கால வேற என்ன பண்ண முடியும்னு சொல்லுங்க. எனக்கென்னவோ அவள் ஒரு புத்திசாலி பெண்ணாக தான் தெரிகிறா நான் சொன்னேன். ஐமி கிரிப்த் என்னை கடுமையாக முறைத்தார். அவளை பற்றி இப்படி வர்ணிப்பதை என் வாழ்க்கையிலேயே முதன்முறையாக நான் இங்கே தான் கேட்குறேன். அவகிட்ட பேசியிருக்கீங்களா? என்னவோ நீங்கள் பேசுவதையே அவள் புரிஞ்சிக்காத முடியாத மாதிரி இல்லை உங்களை முறைச்சி பார்ப்பா. ஒருவேளை அவளுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருக்கலாம் நான் சொன்னேன். அப்படின்னா அவள் தலைகணம் பிடிச்சவ ஐமி கிரிப்த் சொன்னார். அப்படி இருக்கலாம், ஆனால் அரைக்கிற்கு கிடையாது. மிஸ் கிரிப்த் கூர்மையாய் பிரகடனம் பண்ண ஆரம்பித்தார். கவனிங்க, மேகனுக்கு இப்போ உடனடி தேவை கடின உழைப்பு. வாழ்க்கையில் அவளுக்கு ஈடுபாட்டை உண்டாக்க ஏதாவது ஒன்று. இது ஒரு பெண்ணுக்குள்ள எத்தனை வேறுபாட்டை உண்டாக்கி தரும்னு உங்களுக்கு தெரியாது. எனக்கு பெண்களை பற்றி நிறைய தெரியும். சாரணியராக சேருவதாலேயே ஒரு பெண்ணுக்குள்ள எத்தனை மாற்றங்கள் உண்டாகுன்னு கேட்டால் நீங்கள் ஆச்சரியப்பட்டு போயிடுவீங்க. ஒன்று பண்ணாமல் சும்மா சுற்றி சுற்றி வரும் வயசை கடந்தவ மேகன். அதை தவிர வேற எதையும் செய்வது அவளுக்கு இதுவரைக்கும் கஷ்டமாகவே இருந்திருக்கு என்றேன் நான். இதோ இவளுக்கு வயசு 12 என்பதைப் போலவே வளர்ந்திருக்கா மிஸ்ஸஸ் சிமிங்டன். மிஸ் கிரிப்த் பொறுமினார். எனக்கும் தெரியும். இப்படிப்பட்ட அவங்களுடைய மனோநிலையை என்னால் தாங்கிக்க முடியாது. பாவப்பட்ட அவங்க இப்போ இறந்தாச்சு. அதனால் விமர்சிப்பது தப்பு. ஆனால் அவங்கள ஒரு 10ஆம் பசலின்னு தான் நான் வகைப்படுத்துவேன். வீட்டுக்குள்ளேயே கிடக்கும் முட்டாள், பிரிட்ஜ் சீட்டாட்டம், அவங்களுடைய கிசுகிசுக்கள் மற்றும் குழந்தைகள். இதில் கூட அந்த ஹேலன் பொம்பளை தான் பிள்ளைங்களை 2 பேரையும் கவனிச்சிக்கிட்டது. மன்னிக்கணும், எனக்கு அவங்கள பற்றி எப்போவுமே பெரிய அபிப்பிராயம்லாம் கிடையாது. ஆயினும் உண்மையை நான் சந்திக்கலை. உண்மை? நான் கூர்மையாய் சொன்னேன். மிஸ் கிரிப்த் முகம் சிவந்தார். நான் மிஸ்டர் சிமிங்டனுக்காக ரொம்பவே வருந்துறேன். மரண விசாரணை போன்ற மன்றங்களில் எல்லா கன்றாவியும் வெளியே வந்துதானே ஆக வேண்டியிருக்கு என்றார் அவர். பாவம், இதெல்லாம் அவருக்கு கொடுமையாக இருக்கும். அந்த கடுதாசியில் சொல்லப்பட்டவற்றில் ஒரு துளி நிஜம் கிடையாதுன்னு அவரே சொன்னதை நீங்களே கேட்டீங்கள. அவர் நிச்சயம் நம்பிக்கையாக இருக்கார்னு தானே சொன்னார். நிச்சயமா அவர் அப்படி தான் சொன்னார், ஒத்துக்கிறேன். நம்பாமல் தனது மனைவிக்காக ஒரு கணவன் பறிஞ்சு பேசத்தானே செய்வான். டிக்கும் அப்படித்தான் செய்வார் என் சற்று நிறுத்திவிட்டு அவர் விளங்கினார். கவனிங்க, எனக்கு மிஸ்டர் டிக் சிமிங்டனை பல வருடங்களாக தெரியும். நான் சற்று ஆச்சரியமானேன். ரியலி என்றேன்.
சில வருடங்களுக்கு முன்னால் தானே இங்கே ப்ராக்டிஸ் பண்ண வந்ததா உங்கள் சகோதரர் சொன்னார். ஓ எஸ், ஆனால் நாங்கள் இருந்த வாடகை பகுதியில் வந்து டிக் தங்குவது தான் அவரை பல வருடங்களாக எனக்கு தெரியும். சுலபமாய் ஆண்கள் எடுக்க முன்வராத முடிவுகளுக்குள் பெண்கள் சட்டென்று குதித்து விடுகிறார்கள். இந்நிலையில் சட்டென்று மிருதுவாகி போன ஐமி கிரிப்தின் குரல் என் மூளைக்குள் சில எண்ணங்களை போட்டது. நான் ஐமியை ஆர்வமாய் பார்த்தேன். அவர் தொடர்ந்து கொண்டிருந்தார், இன்னமும் அதே மிருதுவான தோணியில். எனக்கு டிக்கை ரொம்ப நல்லா தெரியும். அதிகம் பெருமைப்பட்டு கொள்ளும் ஒரு மனிதர் அவர். யாருடனும் பேசாத வகை, ஆனால் அதிக பொறாமை கொள்ளும் ஆண்களை சேர்ந்தவர் அவர். மிஸ்ஸஸ் சிமிங்டன் அந்த மொட்டை கடிதாசியை இவரிடம் படித்து காட்ட ஏன் பயந்திருக்கா என்பதை இது விளக்கிடுதே என்றேன் நான். அவங்க என்னதான் மறுத்து பேசி கெஞ்சினாலும் ஒரு பொறாமை குணமுள்ள ஆளாக இருப்பதால் அவர் இதையெல்லாம் நம்பவே மாட்டார்னு அவங்க நினைச்சிருக்கலாம். மிஸ் கிரிப்த் என்னையும் கோபமாய் கடுப்பாகவும் பார்த்தார். அடக்கடவுளே என்றார். உண்மை இல்லாமல் கூறப்படும் ஒரு குற்றச்சாட்டுக்காக ஒரு பொம்பளை ஓடிப்போய் பொட்டாசியம் சைனாடினை ஆணு வாய்த்திருந்து மலமலன்னு சாப்பிடுவாளா நீங்கள் நினைக்கிறீங்க? இது சாத்தியம்னு நீதிபதியை நினைச்சதை போல இருந்ததே. உங்கள் பிரதர் கூட. ஐமி இங்கு இடை புகுந்தார். ஆண்கள் எல்லாரும் ஒரே வகைதான். மட்டு மதிப்பினை எப்படியாவது காப்பாத்திடணும். ஆனால் அதில் கூறப்பட்டிருப்பதை நான் நம்புகிறேன் என்பதை மட்டும் நீங்கள் கவனிக்க மாட்டேங்கிறீங்க. உண்மை இல்லாத காரணத்துகளை கூறி மொட்டை கடுதாசி ஒன்று ஒரு பொம்பளைக்கு வந்தால் அதை பார்த்து அவ சிரிப்பா, அப்புறமா குப்பை குடையில் போட்டுடுவா. அப்படிதான் நான் திடீரென்று இங்கு நிறுத்திய அவர் பிறகு முடித்தார். செஞ்சிருப்பேன். ஆனால் நான் அந்த நிறுத்தலை கவனித்து விட்டேன். அவர் அப்படித்தான் நான் செஞ்சிறேன் என்று சொல்ல வந்தார் என்பதில் நான் உறுதியாயிருந்தேன். நானும் விடுவதாய் இல்லை. அப்படியா விஷயம் என்றேன் நான் உல்லாசமாய். ஆக உங்களுக்கும் ஒன்று வந்திருக்கு. பொய் சொல்ல விரும்பாத வகை பெண் ஐமி. ஒரு நிமிடம் மௌனமாய் அவர் பிறகு சொன்னார், வெல் எஸ், ஆனால் இது என்னை கவலைப்பட்டு அரிக்கும் அளவுக்கு நான் விடலை. அவதிப்படும் சக நோயாளியாய் கேட்டேன். கீழ்த்தரமான கடிதம். நேச்சுரலி இக்கடிதங்கள் அப்படித்தான் இருக்கும். கிரகணம் பிடிச்ச அந்த மண்டை உடைய தாகங்கள். அதிலிருந்த சில வாசகங்களை நான் படித்தேன். என்னன்னு புரிஞ்சுக்கிட்டேன். அதை உடனடியாக குப்பை தொட்டியில் அனுப்பிட்டேன். அதை ஏன் நீங்கள் போலீஸுக்கு எடுத்துக்கிட்டு போகலான்னு நினைக்கல? அப்போ நினைக்கல. நெருப்பில்லாமல் புகையாது என்று சொல்லிவிட வேண்டும் என்றொரு உத்வேகம் எனக்குள் உந்தியது. ஆனால் என்னை நானே கட்டுப்படுத்தி கொண்டேன். நிலைமையை கட்டுக்குள் வைக்க பேச்சினை நான் மேகன் பக்கம் திசை திருப்பினேன். மேகனுடைய நிதி நிலைமை பற்றி உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருக்கா? நான் கேட்டேன். வம்புன்னு நினைக்காதீங்க. அவள் வாழ அவளே உழைக்கும் தேவை இருக்கான்னு நான் ஆச்சரியப்பட்டதுண்டு. அப்படி ஒரு அத்தியாவசிய தேவை இருப்பதா எனக்கு தெரியல. அவள் அப்பா வழி அம்மா பாட்டி இவளுக்கு ஒரு சின்ன வருமாறு வசதி செய்து வைத்திருப்பதாய் நினைக்கிறேன். எப்படி இருந்தாலும் இவளுக்கு விட்டு வைக்க இவளோட அம்மாவுக்கும் எதுவும் இல்லாவிட்டாலும் நிச்சயமாக இவளுக்கு இருக்க இடமும் வசதிகளும் மிஸ்டர் சிமிங்டன் செய்து கொடுப்பார். நோ, இது ஒரு கொள்கை சம்பந்தப்பட்டது. என்ன கொள்கை? உழைப்பு. மிஸ்டர் பார்டன், ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் உழைப்புக்கு இணையாக வேறு ஒன்றுமே கிடையாது. மன்னிக்க முடியாத ஒரு குற்றம் வெறுமனே கிடப்பது, அதாவது தண்டச்சோறு. சர் எட்வர்ட் கிரே என நான் ஆரம்பித்தேன். பின்னாளில் நம்முடைய வெளியுறவு அமைச்சராக வந்தவர். இவரை எதுக்குமே பிரயோஜனம் இல்லாத ஒரு வீண் அப்படின்னு பட்டம் கட்டி ஆரம்பத்தில் ஆக்ஸ்போர்ட்லேருந்து துரத்திருக்காங்க தெரியுமா? வெலிங்டனின் சீமாட்டி. இவரும் பாட புத்தகங்களில் கொஞ்சமும் ஈடுபாடு காட்டாமல் டல்லாக இருந்த ஒரு மாணவர்னு கேள்விப்பட்டிருக்கேன். அம்மாவுடன் கிச்சனில் இருக்கும்போது அவர் அங்கு இயங்கிய கெட்டிலை பார்த்து, ஸ்டீஃபன்சன்
ரெயிலை கண்டுபிடிச்சவர். அப்படி அவர் ஒன்றும் படிக்காம அம்மா முந்தானையே பிடிச்சிக்கிட்டு சுற்றிக்கிட்டு அலையிலனா நாம இப்போ வசதியாக போகும் ரயில் வண்டி கிடைச்சிருக்காது. ஐமி முகம் சுளித்தார், பொறுமினார். நம்முடைய மிகப்பெரிய கண்டுபிடிப்புகள் மற்றும் மிகச்சிறிய வெற்றிகள் எல்லாம் அந்தந்த வித்தகர்கள் வெறுமனே திரிந்து சிந்தித்ததால் விளைந்தவையே என்பது என்னுடைய அசைக்க முடியாத தியரி என்றேன் நான். மனித மூளை மற்றவர்களின் சிந்தனைகளால் ஊட்டப்படும் போது வசதியாய் பேசாமல் இருந்து விடுகின்றது. ஆனால் அதே சமயம் அத்தகைய ஊட்டச்சத்து அதற்கு மறுக்கப்படும் போது வேறு வழியின்றி அது தானாய் சிந்திக்க துவங்கும். நினைவிருக்கட்டும், அந்த சிந்தனை தான் ஒரு நிஜமான சிந்தனை. அது தரும் முடிவுகள் விலைமதிப்பற்றவைகளாக அமையலாம். மேலும் என்ற நான் தொடர்ந்தேன். இன்னொரு முறை முகம் சுளிக்க ஐமிக்கு வாய்ப்பளிக்காமல், இதுல கலைநயம் மிக்கதொரு முக்கியமான பக்கமும் இருக்கு. என் டாக்ஸில் எனக்கு மிகவும் பிடித்த ஒரு சைனா ஓவியம் இருக்கு. அதனை நான் எடுத்து வந்தேன். அது ஒரு முதியவரின் ஓவியம். சும்மா உட்கார்ந்திருப்பார் அவர். வேலை ஒன்றும் அவருக்கு கிடையாது. கையிலும் காலிலும் அவர் கட்டியிருக்கும் கயிற்றினால் அருகில் இருக்கும் ஒரு தொட்டிலை அவர் ஆட்டிக்கொண்டிருப்பார். சைனா பொருட்காட்சியில் கிடைச்சது இது என்றேன் நான். இது என்னை ஆச்சரியப்படுத்திருச்சு. இதை நான் உங்களுக்கு இப்போ அறிமுகப்படுத்துகிறேன். ஒரு முதியவர் தனிமையின் ஆனந்தத்தை கொண்டாடுகின்றார். இதுதான் இதன் தலைப்பு. என்னுடைய லவ்லி ஓவியத்தால் ஐமி கவரப்படவில்லை. ஓ, நமக்கு சைனாக்காரங்கள்லாம் எப்படிப்பட்டவங்கன்னு நல்லாவே தெரியும் என்றார் அவர். இது உங்களை கவரல? நான் கேட்டேன். வெளிப்படையாக சொல்கிறேனே, நோ, எனக்கு கலையில் எல்லாம் பெருசாக ஈடுபாடு கிடையாது. சொல்கிறேன்னு தப்பாக நினைக்காதீங்க மிஸ்டர் பார்டன். ஒரு சராசரி ஆடவனின் போக்குதான் உங்கள் போக்கும். பெண்கள் வேலை செய்யணும்னு எண்ணத்தையே நீங்கள் விரும்பலை. அவங்க ஆண்களுடன் போட்டிக்கு வருவதை உங்களால் அனுமதிக்க முடியல. நான் பின்வாங்கினேன். நான் ஒரு பெண்ணாதிக்க பெண்மதியை எதிர்கொண்டிருக்கிறேன். ஐமி தன்னிலை இழந்திருந்தார். அவரது முகம் வெகுண்டது, சிவந்தது. பெண்களுக்கென்று ஒரு பணி இருப்பதை உங்களால் ஜீரணிக்க முடியல. என் பெற்றவர்களுக்கும் அப்படித்தான் இருந்தது. நான் டாக்டருக்கு படிக்கணும்னு இருந்தேன். என் குறிக்கோளே அதுதான். ஆனால் அவங்களால என் படிப்புக்கு ஃபீஸ் கட்ட முடியாதுன்னுட்டாங்க. ஆனால் ஓவனுக்கு உடனடியாக கட்டினாங்க. நான் நிச்சயமாக என் சகோதரனை விட ஒரு சிறந்த டாக்டராக விளங்கியிருக்க முடியும். இதுக்காக நான் வருந்துறேன் என்றேன் நான். இதை உங்களால் எதிர்கொண்டிருக்கவே முடியாது. ஒருத்தர் ஒரு சமாச்சாரத்தை பண்ணணும்னு நினைத்தால், அவர் வேகமாய் தொடர்ந்தார். ஓ, இப்போ அதையெல்லாம் நான் மீறி வந்துட்டேன். எனக்கு கட்டுக்கடங்காம மனோபலம் உண்டு. என் வாழ்க்கை பரபரன்னு ஓட்டத்தோடு இருக்கு. அதாவது உயிரோட்டத்தோடு. லிம்ஸ்டாக்கின் மிகுந்த சந்தோஷமான பிரஜை நான். ஏகப்பட்டது இருக்கு செய்ய. ஆனால் பெண்களுக்கு வீடுதான் ஒரே கதின்னு யாராவது சொன்னால் அப்போ மட்டும் நான் ஆயுதம் தாங்கிய போராளியாய் ஆகிவிடுவேன். நான் உங்களை காயப்படுத்தியிருந்தால் மன்னிக்கணும் என்றேன் நான். இது கிடையாது என்னுடைய முக்கியமான பாயிண்ட். என்னால் மேகனை வீட்டு வேலை செய்ய அனுமதிக்க முடியாது. பாவப்பட்ட குழந்தை. எதிலும் அவள் பொருந்தி வரமாட்டா. ஐமி குளிர ஆரம்பித்தாள். அவள் மறுபடியும் சாதாரணமாய் பேச ஆரம்பித்தாள். அவர் அப்பா இருந்தாரில்ல, அவர் இங்கு நிதானிக்க நான் முகத்தில் அரைந்தார் போல் சொன்னேன். எனக்கு எதுவும் தெரியாது. எல்லாரும் உங்களைப் போலத்தான். அவர் அப்பா இருந்தார் இல்லைன்னு ஆரம்பிக்கிறீங்க, உடனே குரலை நிறுத்திடுறீங்க. அவ்வளோதான். அப்படி அந்த மனுஷன் என்னதான் பண்ணினா? இன்னும் இருக்காரா அவர் உயிரோட? எனக்கு தெரியாதுப்பா. இந்த விஷயத்தில் நானும் அரைகுறை நாணத்தோடு தான் இருக்கேன். ஆனால் அவர் நிச்சயமாக ஒரு கெட்ட முட்டை தான். சிறைக்கு போயிருக்கார். அசாதாரணமான நடந்து கொள்வதில் முதன்மையானவர். இதனால தான் மேகனும் ஒரு தேடலுடனே அலைவது என்னை ஆச்சரியப்படுத்துகிறது. மேகன் என ஸ்ட்ராங்காய் ஆரம்பித்த நான், தன்னுடைய முழு கட்டுப்பாட்டில்தான் இருக்கா. நான் ஏற்கனவே சொன்னதைப் போல
அவளை நான் ஒரு புத்திசாலி பெண்ணாதான் கருதுகிறேன். என் சகோதரியும் இப்படியே தான் நினைக்கிறா. அவளை ஜோனாவுக்கு ரொம்ப பிடிக்குது என்றேன். இங்கே இருப்பது அவளுக்கும் சகோதரிக்கும் பெரிய ஒரு போரான விஷயம்னு என்றாள் ஐமி. இப்படி அவர் சொல்லும்போது நான் வேறொன்றையும் உணரலானேன். ஐமி கிரிப்த் என் சகோதரியை விரும்பவில்லை. அவளுடைய மிருதுவான குரல் தோணியில் அது தெரிந்தது. உலகத்தோடு ஒத்து வராத இந்த இடத்தை நீங்கள் 2 பேரும் எப்படி சகிச்சுக்கிட்டு இருக்க போறீங்களோன்னு நாங்கள்லாம் வியந்திருக்கோம். இது ஒரு வகையில் ஒரு கேள்வி. நான் பதில் தந்தேன். டாக்டரின் கட்டளை. மிகவும் அமைதியாய் வில்லங்கமாய் எதுவும் நடக்காத ஒரு பகுதியில் போய் நான் இருக்கணும். நான் சற்று நிறுத்திவிட்டு கூடுதலாய் சொன்னேன். இப்ப பார்த்தா லிம்ஷாக் விஷயத்தில் இது உண்மை இல்லைன்னு தெரியுது. நோ நோ நோ, அப்படி நினைக்காதீங்க. சற்று கவலையாய் தெரிந்தார் அவர். கிளம்புவதற்கு எழுந்து கொண்டார். இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சாகணும். இந்த வகையான மொட்டை கடுதாசிலுக்கு இதை இப்படியே வளர நாம அனுமதிச்சுக்கிட்டு இருக்க கூடாது. இதில் போலீஸ் ஒன்றும் பண்ணலையா? என்னவோ பண்ணுதுன்னு நினைக்கிறேன். ஆனால் இதை நாமளே நம்ம கையில் எடுத்துக்கிட்டு ஒரு கை பார்த்துடணும். போலீஸை போல நமக்கு பலங்கள் கிடையாது. முட்டாள்தனமான பேச்சு இது. நமக்கு அளவுக்கு அதிகமாகவே சாதுர்த்தியமும் புத்திசாலித்தனமும் இருக்கு. கொஞ்சமாக வைராகியம் வேணும், அவ்வளோதான். பட்டென்று குட்பை சொல்லிவிட்டு அவர் போய்விட்டார். ஜோனாவும் மேகனும் பொடிநடை போய்விட்டு திரும்பிய போது மேகனிடம் நான் எனது விருப்பமான சைனா ஓவியத்தை காட்டினேன். அவளது முகம் பிரகாசமானது. தெய்வீகமானது இது ல என்று கேட்டாள். என் கருத்தும் அக்தே என்றேன் நான் சந்தோஷமாய். எனக்கு மிகவும் பரிச்சயமான வகையில் அவளது நெற்றியில் சுருக்கங்கள் விளைந்தன. ஆனால் இது ரொம்ப கஷ்டமான சமாச்சாரம் இல்லையா? வெறுமனே இருப்பது? நோ, வெறுமனே இருப்பது அல்ல. அப்படி இருப்பதின் ஆனந்தத்தை அனுபவிப்பது. அதுக்கு ரொம்ப ஓல்டாகி இருக்கணும். அவள் நிறுத்தினாள். நான் சொன்னேன், அவர் ஒரு முதியவர். அப்படிப்பட்ட ஓல்டை நான் சொல்லல. வயசு கிடையாது நான் குறித்தது. அதாவது ஓல்டு. அதாவது அந்த ஆனந்தத்தை அடைய ஒருத்தன் உயர்ந்தபட்ச நாகரிக குணாதிசயத்தை அடைஞ்சிருக்கணும்னு சொல்ல வர்றியா? அனைத்தும் அனுபவித்து விட்டதொரு ஆனந்தம். பாரேன், சீன மொழியிலிருந்து மொழிபெயர்க்கப்பட்டு வந்திருக்கும் அவர்களுடைய 100 கவிதைகளை உனக்கு போதிச்சு நான் உன்னை உயர்த்த போறேன். அகதா கிறிஸ்டி.